சினிமாவில் நட்பின் பெருமையை உயர்த்தி சொன்ன படம், அதே சமயத்தில் ஆண் பெண் நட்பை குறித்த உயர்வான பண்புகளை சொன்ன படங்கள் வருவதற்கு காரணமான ஒரு படம்தான் புது வசந்தம். 1990களில் வந்து மாபெரும் வெற்றி பெற்றது. தமிழ் சினிமாவில் ஒரு புதிய பாதை போட்டு கொடுத்தது. முதல் படத்திலேயே விஸ்வரூபம் எடுத்து மிகப்பெரிய வெற்றியை ருசிக்கும் வாய்ப்பு எல்லா இயக்குநர்களுக்கும் அமைந்து விடுவதில்லை. புதிய பாதை என்ற அறிமுக படத்திலேயே தேசிய விருது பெற்ற ஆர் பார்த்திபனிடம் உதவியாளராக பணியாற்றியவர் விக்ரமன். இவரும் தான் இயக்கிய முதல் படத்திலேயே தன் முத்திரையை பதித்து வெகுஜன மற்றும் விமர்சகர்களின் கவனத்தை ஈர்த்ததுடன் மாநில அரசின் விருதையும் பெற்றார் விக்ரமன். விக்ரமன் இயக்குனராக அறிமுகமான புது வசந்தம் அவருக்கு மட்டுமல்ல, அதில் பங்கு கொண்ட பலரின் வாழ்க்கையிலும் புது வசந்தம் வீச காரணமாக இருந்தது. அது மட்டுமல்ல, சூப்பர் குட் என்கின்ற ஒரு நிறுவனம் பெரிதாக வளர்வதற்கு, அந்த நிறுவனத்தில் மாபெரும் பல இயக்குனர்கள் அறிமுகமாவதற்கும் இந்த புது வசந்தம் ஒரு படம் முதலில் ஒரு விதை போட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். அபிலாஷா என்ற கவர்ச்சி நடிகை முழு நிர்வாணமாக நடித்த முதல் பாவம் என்ற வசனமே இல்லாத இந்த வகை படங்களுக்கெல்லாம் வசனம் எதற்கு? படம் உட்பட பல செக்ஸ் படங்களை சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் என்ற தன் சொந்த பேனரில் தயாரித்த ஆர்பி சௌத்ரி மும்பை தொழிலதிபர் குட் நைட் மோகனுடன் இணைந்து சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் என்ற புதிய நிறுவனத்தை தொடங்கி தயாரித்த முதல் படம்தான் புது வசந்தம். அந்த நிறுவனத்திற்கே ஒரு புது வசந்தமாக, புது வரவாக, புது உற்சாகத்தை கொடுத்தது. இந்த படம் தந்த மகத்தான வெற்றிக்கு பிறகு தமிழில் ஆர்பி சௌத்ரி தயாரித்த பெரும்பான்மையான படங்கள் எல்லாம் நல்ல வெற்றியை பெற்று சூப்பர் குட் ஃபிலிம்ஸுக்கென ஒரு வர்த்தக மதிப்பை உருவாக்கி தந்தது. தமிழக அரசின் சிறந்த படம் மற்றும் சிறந்த இயக்குனர் ஆகிய விருதுகள் முறையே புது வசந்தம் படத்திற்கு, விக்ரமனுக்கு கிடைத்தன. மேலும் சிறந்த தமிழ் படத்திற்கான பிலிம்பேர் விருதையும் இந்த படம் வென்றது. படத்தின் வெற்றிக்கு பாடல்களும் இசையும் வெகுவான துணை நின்றன. 1000 திருநாள் கௌரிக்கு கல்யாணம், இது முதலா வரும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா, போடு தாளம் போடு, சொல்லிக்குடு ஆகிய பாடல்கள் அனைத்தும் சூப்பர் ஹிட் ஆனதால் இந்த படத்திற்கு அந்த பாடல்கள் மிகப்பெரிய அளவில் உதவி இருக்கின்றன. புது வசந்தம் படத்தின் கதை சுருக்கம் என்ன பார்ப்போம். இதற்கு முன்பு இப்படி ஒரு வித்தியாசமான கதையம்சம் கொண்ட படம் தமிழில் வந்ததில்லை என்று சொல்லத்தக்க வகையில் முற்றிலும் மாறுபட்ட படமாக வந்தது புது வசந்தம். ஓர் ஆணும் மற்றொரு ஆணும் எப்படி நட்பாக இருக்க முடியுமோ, ஒரு பெண்ணுக்கும் மற்றொரு பெண்ணுக்கும் எப்படி நட்பாக இருக்க முடியுமோ, அதுபோல் ஒரு ஆணும் பெண்ணும் நட்பாக இருக்க முடியும் என்பதை அழுத்தந்திருத்தமாக சொன்ன படம் புது வசந்தம். மிகப்பெரிய திருப்பங்கள், எதிர்பாராத சம்பவங்கள் என்றில்லாவிட்டாலும் மிகவும் எளிமையாக கதையை சொன்ன விதம் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. முரளி, ஆனந்த் பாபு, கடலோர கவிதை ராஜா, சார்லி ஆகிய 4வரும் மிகவும் நெருக்கமான நண்பர்கள். ஒரே அறையில் ஒன்றாக தங்கியிருக்கும் 4வரும் பாட்டு பாடுவதிலும் இசைக்கருவிகள் வாசிப்பதிலும் வல்லவர்கள். ஆனால் தங்கள் திறமையை நிரூபிக்க சரியான சந்தர்ப்பம் இல்லாததால் சாலை ஓரத்தில் பாட்டு பாடி பிழைப்பு நடத்துகின்றனர். பாசத்தால் கட்டுண்டிருக்கும் 4வரும் சந்தோஷம் என்றாலும் துக்கம் என்றாலும் அதை தங்களுக்குள் பங்கிட்டு கொண்டு மகிழ்ச்சியாகவே வாழ்கின்றனர். தனது காதலன் சுரேஷை தேடி வரும் சித்தாரா எதிர்பாராத சூழ்நிலையில் நண்பர்கள் 4வரையும் சந்திக்கின்றார். நண்பர்கள் தங்கியிருக்கும் அறையிலேயே சித்தாராவும் தங்குகிறார். நாளடைவில் நண்பர்கள் 4வரின் திறமையையும் இசைத்துறையில் சாதிக்க நினைக்கும் லட்சிய கனவையும் புரிந்து கொண்டு அவர்கள் திறமையை உலகுக்கு உணர்த்த தன்னால் ஆன உதவிகளை செய்கின்றார் சித்தாரா. இதற்கிடையில் சித்தாரா திருமணம் செய்து கொள்ள திட்டமிட்டிருக்கும் சுரேஷ் லண்டனில் இருந்து வருகிறார். சர்வசாதாரணமாக 4 ஆண் நண்பர்களுடன் தங்கியிருக்கும் தன் வருங்கால மனைவி சித்தாராவை ஜீரணித்துக் கொள்ள முடியவில்லை அந்த லண்டன் ரிட்டன் ராஜாவால்.
இறுதியில் சித்தாரா என்ன முடிவெடுக்கிறார்? திருமணம் செய்து கொள்ள போகும் கணவனுக்காக 4 நண்பர்களின் பரிசுத்தமான நட்பை தியாகம் செய்தாரா அல்லது தூய்மையான நட்புக்காக தன் திருமண வாழ்க்கையை தவிர்த்தாரா என்பதுதான் புது வசந்தம் கதை சுருக்கம். திரைக்கு முன் தோன்றியவர்கள் முரளி, ஆனந்த் பாபு, கடலோர கவிதை ராஜா, சார்லி, சுரேஷ், வினு சக்கரவர்த்தி, ஜெய் கணேஷ், ஆர்பி விஸ்வம், எம்ஆர்கே, குமரிமுத்து, சித்தாரா, விஜய சந்திரிகா இவர்களுடன் கௌரவ வேடத்தில் விஜயகுமார் மற்றும் மஞ்சுளா நடித்தனர். திரைக்கு பின்னால் உழைத்தவர்கள் படத்தொகுப்பு கே. தணிகாச்சலம், ஒளிப்பதிவு ஏ. ஹரிபாபு, பாடல்கள் வாலி முத்துலிங்கம், இசை எஸ்.ஏ. ராஜ்குமார், தயாரிப்பு சூப்பர் குட் ஃபிலிம்ஸ், கதை திரைக்கதை வசனம் இயக்கம் விக்ரமன். கதை திரைக்கதை வசனம் இயக்கம் விக்ரமன். முதல் படத்திலேயே தன் திறமையை வெளிப்படுத்தி தன்னுடைய வெற்றிகரமான பயணத்தை தொடங்கினார் விக்ரமன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.